சிதம்பரம் அருகே மனைவியுடன் பழகி வந்த நபரை வெட்டி கொலை செய்த நபர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். சிங்கப்பூரிலிருந்து சொந்த ஊருக்கு வந்தவர் திட்டம் போட்டு கொலை செய்தது ஏன்? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள வாண்டையாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கவியரசன். வியாழக்கிழமையன்று இரவு பெரியப்பட்டியில் காய்கறி வாங்கிக் கொண்டு தனது பைக்கில் வீட்டிற்கு சென்றுள்ளார் கவியரசன். ஆண்டார் முள்ளிப்பள்ளம் என்ற இடத்தின் அருகே சென்றபோது மற்றொரு பைக்கில் வந்த நபர் கவியரசனை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். படுகாயமடைந்த கவியரசனை அருகிலிருந்தவர்கள் மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் சிறிது நேரத்தில் கவியரசன் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவம் குறித்து தகவலறிந்த புதுசத்திரம் போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். சம்பவ இடத்தில் கிடந்த 2 பைக்குகளையும் கைப்பற்றிய போலீசார் அதை வைத்து கொலை செய்தது யார் என்று தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு அதே கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் புதுசத்திரம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரிய வந்துள்ளது. மணிகண்டன் சிங்கப்பூரில் கூலி வேலை செய்து வரும் நிலையில் சிதம்பரத்தில் அவரது மனைவி தனியாக வசித்து வந்துள்ளார். இதனை பயன்படுத்தி கொண்ட கவியரசன் மணிகண்டனின் மனைவியோடு நெருக்கமாக பழகியிருக்கிறார். இதையறிந்த மணிகண்டன் சிங்கப்பூரிலிருந்து ஊருக்கு வந்த நிலையில் அரிவாளுடன் சென்று கவியரசனை வெட்டி கொன்றிருப்பது தெரிய வந்துள்ளது. சரணடைந்த மணிகண்டனை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்துள்ளனர்.